குழந்தையே, உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாளும் எப்போதும் உங்களுக்குத்தான். அவற்றை சிறப்பானதாக்கிக் கொள்ளும் ரகசியம் உங்களிடமே உள்ளது. காலை எழுந்தவுடன் உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கும், கிடைக்கப் போகிற அனைத்து நல்ல விஷயங்களுக்கும், அற்புத தருணங்களுக்கும், நல்ல மனிதர்களுக்கும் தினமும் நீங்கள் நன்றி உணர்வை உணர்ந்து வெளிப்படுத்துங்கள். இன்று எனக்கு புதியதொரு தொடக்கத்தை தரும் சிறப்பான நாள். எனது கடந்த காலம் என் வாழ்க்கையை தீர்மானிக்காது. எனது எதிர்காலத்தை நானேதான் உருவாக்குகிறேன் என குறைந்தது 3 முறையாவது நல்ல சத்தத்துடன் நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். தினமும் இதை செய்து பாருங்கள். உங்களால் நம்ப முடியாத மாற்றத்தை உணர்வீர்கள். உங்களின் அழகான வாழ்க்கைக்கான சிறப்பான நாளுக்கான மேஜிக் உங்களிடமே இருக்கிறது. உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் என்பது உன் மனமும் புத்தியும் தான். உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதலும் தான் இவைகள். உன் வாழ்க்கையில் நேரமானது ஆளும் போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டுமென்று உனக்கு புரியும். உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். இதுவே உன்னிடம் மாயை எனும் விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டு இருக்கும். அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும். உன்னுடைய முடிவுகள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும். உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்மவினை. அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள், அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டேதான் இருக்கும். அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும். அதனால் எதற்கும் மனம் தளராதே. வாழ்வில் இன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது. அதேபோல் துன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது. இரண்டும் சம அளவே. அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது. ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும். நியாயத்தின் சாயல் அப்போது தான் செய்த வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும். சில நேரம் உன்னை நீயே வெளித்தோற்றத்தில் உணர்கிறாயா? உன் உள்மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா? அது மாயை செய்யும் வேலை. நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. மாயை உன் வடிவிலேயே இருக்கிறது. இந்த மாயா உலகத்தில் என் இருப்பை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள். மாயை எந்த வடிவத்தில் இருக்கும் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். மாயை உண்மையில் உன் வடிவிலேயே இருக்கிறது. ஆகையால் இந்த உடம்பை நம்பாதே. இந்திரியங்களை நம்பாதே. இந்திரியங்களால் உண்டாகும் சுகத்தை விரும்பாதே. அப்படிப்பட்ட
நன்மை அளிக்காத கர்மங்களை மேற்கொள்ளும் முன்பு என்னை ஒரு முறை நினைத்துவிடு. நான் உங்களுக்கு கவசம் போல் இருந்து காப்பேன். இப்பிறவியில் நாம் நினைக்கும் ஆனந்த வாழ்க்கை வாழ நமக்கு வழிகாட்ட அறியாமை என்னும் இருள் நம்மை விட்டு அகல, ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற, தன்னை உணர, உள்முக பயணம் செய்ய எல்லோருக்கும் ஒரு குரு கண்டிப்பாக தேவை. குரு இப்படி இருப்பார், அப்படி இருப்பார் என்று ஒரு இலக்கணம் கூற இயலாது. நமது மனம் யாரிடம் அடங்குகிறதோ, யாரிடம் வசப்பட்டு லயிக்கிறதோ அவரே நமது குரு. வயது வரம்பு கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தவர் நமது குரு. சிறந்த கல்வி, சிறந்த ஒழுக்கம், அயராத உழைப்பு, தாய் தந்தையரை பேணி காத்தல், குலதெய்வ வழிபாடு, கிரகங்களுக்கு பரிகாரம், தெய்வங்களுக்கு பூஜைகள், குருவுக்கு சேவை, குடும்பத்திற்கு நல்ல தலைவனாக இருப்பது, இவைகளை செய்தால் நாம் கஷ்டப்பட மாட்டோம். மனதில் சிறப்பாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் கூடி நிற்கும். வாழ ஆசை வரும். நமது பிள்ளைகள் சரியான வழியில் செல்வதை நாம் உணர முடியும். குருவின் பார்வை ஒன்றே போதுமே நமது வாழ்க்கை செம்மைப்பட. கோபத்தை விடுங்கள், பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள். ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்திடலாம். குரு சேவையில் நமது கர்ம வினைகள் கழியும், பாவங்கள் தீரும். நமது மன அழுத்தத்தை, ஓட்டத்தை நிறுத்துவார். ஒருவன் காசிக்கு சென்று கோபத்தை தொலைத்தேன், அங்கு இதை விட்டுவிட்டேன் என்பது எல்லாம் நமது மனம் சமாதானப்படுத்துவதற்கு வேண்டி இருக்கலாம். ஆனால் அது உண்மை ஆகாது. உண்மையாக நாம் குரு சேவை செய்வதால் நமது மனம் பக்குவப்பட்டு அவர் காட்டும் நல் வழியில் சென்றிட நமது மனம் தயாராகும். கோபத்தை, வேண்டாத தீய எண்ணங்களை விட்டுவிட்டு நல்ல குணங்களை குருவின் ஆசீர்வாதத்துடன் வளர்த்து கொள்வோமாக. குருவிடம் உண்மையாக இருங்கள். நம்மை இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் உயர்ந்த உள்ளத்தை பணிவோம். ஆனந்த வாழ்க்கை வாழ்வோம். வாழ்க்கை கடைந்தேற அருள் பெறுவோம். அனைத்து குருமார்களுக்கும் நமது சாய் குடும்பத்தினரின் அனந்த கோடி நமஸ்காரங்கள். நீ நினைத்தது, ஆசைப்பட்டது அத்தனையும் நிறைவேறப் போகிறது. உன்னுடைய பரிபூரண பக்தியால் நான் மகிழ்ந்து போனேன். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அது உனது வாழ்க்கை தரத்தை மாற்றப் போகிறது. இந்த வாய்ப்பை நழுவ விடாதே. நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது. பயன்படுத்திக் கொள். ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகிறது. அதை நானும் கண்டுகளிக்க காத்திருக்கிறேன். இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நான் உன்னிடத்தில் இருக்கும்போது எதற்காகவும் எப்போதும் கலங்காதே. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா, நான் இருக்கிறேன். சத்குருவின் கருணையால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வாழ்த்துக்கள். சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.